Hello friends, welcome back to Friends Trading Floor. In the video, Trading Technical Mastery Full Course அஞ்சாவது எபிசோட் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது, அதோட ஈகோ சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ட்ரேடரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட கண்டென்ட் அப்படின்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். அண்டு அடுத்து என்ன பர்பஸ்க்காக இது ரன் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்போம். அண்ட் இதை ரன் பண்ணுற ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சஸ் யார் யார் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ட்ரேடிங் ஸ்கிரிப்ட்ஸ், அதாவது ஒரு கம்பெனி புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுறாங்க அல்லது ஆல்ரெடி லிஸ்ட் ஆன கம்பெனிஸ்க்கு இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்போம். இதில் நடக்கக்கூடிய ட்ரேடிங் மெக்கானிசம் ப்ளஸ் செட்டில்மெண்ட், இது எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அண்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சீலிங்ஸ், அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அண்ட் இங்கே இன்வெஸ்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் அண்ட் அது பற்றின ஒரு அவேர்னஸ், ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் ஃபைனலாக பிகினர்ஸுக்கு தேவையான மார்க்கெட்டை பற்றின ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு அப்படின்றது, எந்தெந்த விஷயங்களை அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தெளிவாக பார்ப்போம். இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு கம்பெனியோட ஷேர் ஒரு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகுது இல்லைங்களா, அந்த செக்மெண்ட்டு மட்டும்தான். ஸோ அதுக்கடுத்து கமாடிட்டி, பாண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம சிம்பிளாக பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது உங்களுடைய சேனலுக்கான சப்போர்ட் மூலயமா நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் டு த ஈக்விட்டி மார்க்கெட். இந்த ஈக்விட்டி மார்க்கெட் ஒரு 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 பிளாட்ஃபார்முங்க. இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஒரு 3-4 பேருக்கு ஒரு ஃபினான்ஷியலாக அல்லது எக்கனாமிக்கலாக க்ரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஈக்விட்டி மார்க்கெட். இதை யூஸ் பண்ணி என்னையை பொறுத்தளவுக்கு 4 பேர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஸோ அதை நான் இந்த இடத்துல இமேஜ் போட்டிருக்கேன். ஸோ அதை நான் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் நான் திங்க் பண்ணி இந்த இமேஜ் வச்சேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு கம்பெனிங்க. அந்த கம்பெனி எப்படி ஃபினான்ஷியலாக க்ரோ ஆகிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒரு செக்டாரில் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க கையில் இல்லை அப்படின்றப்போ அவங்களுடைய கம்பெனியோட ஷேரை பிரித்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐபிஓவில் லான்ச் பண்ணி அவங்க என்ன பண்ணிக்க முடியும்னா, அவங்க தொழில் முதலீட்டுக்கு தேவையான பணத்தை உற்பத்தி படுத்திக்க முடியும் ஈக்விட்டி மார்க்கெட்டை யூஸ் பண்ணி. அண்ட் இது மூலயமா அவங்க ஃபினான்ஷியலாக க்ரோ ஆகுறாங்க. ரெண்டாவது யாருன்னா இன்வெஸ்டர். அப்படி அந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐபிஓ மூலிமா லிஸ்ட் பண்ணும்போது ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறவர் உள்ளே என்டர் ஆகி அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் அவர் பை பண்ணி வச்சுக்கிறாரு அப்படின்னா அவர் அந்த தொழிலில் முதலீடு பண்ணுற ஒரு பங்குதாரராக ஆயிடுறாரு. இன்னொரு விஷயம், அந்த கம்பெனியோட வளர்ச்சி மூலயமா அவருக்கு ஷேரில் ப்ராஃபிட் வரும். அண்ட் இவர் பை பண்ணியிருக்க ப்ரைஸில் செகண்டரி மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஏறும்போது இவருக்கு என்னென்னா ஷேர் மார்க்கெட்டில் இருந்தும் ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். மூணாவது ட்ரேடர். அந்த ட்ரேடர் அப்படின்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பை பை பண்ணி செல் பண்ணி ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து பாருங்கள். இது எப்படின்னா, செகண்டரி மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயம் கம்ப்ளீட்டாக ட்ரேடரோட கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன கம்பெனி. அந்த கம்பெனியினுடைய ஓனர்ஷிப்பை நான் இன்றைக்கி பை பண்ணி செல் பண்ணுறேன் அல்லது ஷெல்லிங், அந்த ஷார்ட் செல்லிங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் மூலயமா ட்ரேடர் அப்படின்றவரும் தெளிவாக ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிக்கிறாரு. நாலாவது யாருன்னா, இவங்க எல்லாத்தையும் மேய்க்கக்கூடிய கவர்மெண்ட். இந்த ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்றது ஒரு வளர்ந்து வர நாட்டோட அல்லது வளர்ந்த நாட்டோட ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத்துக்கான ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, அது மூலயமா பிஸ்னஸஸ் க்ரோத் ஆகுது, அது மூலயமா வேலைவாய்ப்புகள் வரும், அது மூலயமா டேக்ஸஸ் கவர்மெண்ட்டை கிடைக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நிறையா செய்ய முடியும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றது என்னென்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி இல்லைங்க, உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஈக்விட்டி மார்க்கெட்டோட ஈக்கோசிஸ்டம் இதுதான் ஜென்ரலாக ரன் ஆகிற ஒரு விஷயம். ஸோ இப்போ ரீசெண்டாக 2024 இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்க ரிஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இதை இன்னும் அட்வான்ஸாக சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கு அண்டு நிறைய விஷயங்கள், செட்டில்மெண்ட் சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு,
ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது இன்னும் ஃப்யூச்சரில் நமக்கு இன்னும் ஈஸியாக அமையும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அடுத்தது பர்பஸஸ் ஆஃப் தி இந்தியன் மார்க்கெட், இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட். இது என்ன பர்பஸஸ்க்காக ஆக்சுவலாக ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் கேபிட்டல் ரைசிங். நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி அவங்களுக்கு தேவையான பிஸ்னஸை இந்த மார்க்கெட் மூலயமா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மணி அப்படின்றது தேவையான பணத்தை அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். இது மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா, வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என் கம்பெனியில் நீ ஒரு பங்குதாரராக ஆகிறது மூலியமாக உனக்கும் என்னுடைய ப்ராஃபிட்லேருந்து பார்ட்டிசிபேஷன்ஸ் கிடைக்கும். இது வந்து மற்றவங்களுக்கான ஒரு வெல்த் கிரியேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். மூணாவது லிக்விடிட்டி. லிக்விடிட்டி அப்படின்றது இன்வெஸ்டர்ஸ் ஈஸியாக பை செல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த விஷயம் வந்து இருக்குது. இது வந்து செகண்டரி மார்க்கெட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் அல்லது இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஒரு கம்பெனியோட க்ரோத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டை அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது மூலிமா அவங்க டிவிடெண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ரிசீவ் பண்ணி அவங்களும் ஒரு பங்குதாரராகி அது மூலிமா அவங்களும் ஃபினான்ஷியலாக க்ரோ ஆகிப்பாங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் டிஸ்கவரி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கான டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து விலை மதிப்புகள் ஏறும் இறங்கும். இது என்ன அப்படின்னா, அந்த மார்க்கெட்டுக்கான ரியல் டைம் அந்த ஒரு பேசிக்ஸ் அந்த ஸ்கிரிப்டுக்கான பிஹேவியரை பொறுத்து அதுக்கான சப்ளை டிமாண்ட்ஸை பேஸ் பண்ணி ப்ரைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தீர்மானிக்கப்படும். அதுக்கடுத்து எக்கனாமிக்கல் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே நம்ம பேசின மாதிரி ஒரு நாட்டோட ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனில் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, டொமஸ்டிக்கில் இருந்தும் ஃபாரினில் இருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்ற காரணத்தினால அதை யூஸ் பண்ணி பிஸ்னஸஸ் க்ரோ ஆகுது. அதை வச்சு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸேஷன் கிடைக்கிது. ஸோ அதுதான் ரீசன். அண்ட் அடுத்து ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது 2 எக்ஸ்சேஞ்ச். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அது ரொம்ப ரொம்ப ஓல்டான ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அண்டு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அது எப்படின்னா என்எஸ்சி. அவங்க வந்து ஒரு லீடர், ஒரு டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் அவங்க வந்து லீடர், வேர்ல்டு வைடு அவங்க ஒரு மிகப்பெரிய லீடர். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி 2012 ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ஃபோக்கஸ் எதில் பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸில் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சாக வேர்ல்டு வைடு வளர்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அண்ட் இவங்களுடைய ட்ரேடிங் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஓப்பனிங் செஷன் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி 9 மணிலேருந்து 9:15 வரைக்கும். நார்மல் ட்ரேடிங் செஷன் அப்படின்றது 9:15 to 3:30. இது என்றைக்குன்னா திங்கள் டு வெள்ளி. அண்டு போஸ்ட் க்ளோசிங் செஷன் அப்படின்றது, அதாவது செட்டில்மெண்ட் சம்மந்தப்பட்ட டேட்டா கலெக்ஷனுக்காக 3:30 to 4 மணி வரைக்கும் ரன் ஆகுது. இதில் ஒரு செகண்டரி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டராக நம்ம என்ன பண்ண முடியும்னா 9:15 to 3:30 நம்ம வந்து ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண முடியும். இது அடுத்து லீவ் டேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஹாலிடேஸ் அதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அப்படின்றது, அண்டு சாட்டர்டே சண்டே அப்படின்றது ரெகுலராக லீவு. இது கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்றது மட்டும் இல்லை, எக்ஸ்சேஞ்சஸ் மேபி அன்னைக்கு த டே லீவ் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு நாளும் ஒரு ஹாலிடேவாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு இருக்கும். அடுத்தது ட்ரேடிங் ஸ்கிரிப்ட்ஸ் வித் த ரியாக்ட்ஸ் அப்படின்னா, ஒரு ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம எடுத்திருக்கிறது என்ன, ஒரு நிறுவனத்தினுடைய பங்கு. அவங்க ஒரு 2-3 விஷயங்கள் ரெகுலராக பண்ணணுங்க. முதல் அவங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸுக்கு அவங்களுக்கு மணி தேவை அப்படின்றப்போ அவங்க ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு பண்ணுறதுக்கு எக்ஸ்சேஞ்சில் அப்ரோச் பண்ணி அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது முதல் வேலையாக செய்யணும். அதில் இந்தந்த மாதிரி இருக்கணும். அவங்க ஒரு ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் அவங்களுடைய ஷேர்ஸை பப்ளிக்காக நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி தொழிலுக்கு தேவையான பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது அப்ளிகேஷன் ப்ராசஸ். அண்டு லிஸ்டிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ அதையும் அவங்க வந்து என்னென்னா
பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த ட்ரேடிங் நார்ம்ஸுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம்க்கு நாங்கள் எங்களுடைய கம்பெனியோட ஷேர்ஸை கொடுத்து அந்த ட்ரேடிங் நார்ம்ஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு லிஸ்டிங் அக்ரிமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கான ரெகுலாரிட்டி ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் இந்த கம்பெனிஸ் ஆக்ட். இந்த கம்பெனிஸ் ஆக்ட் படி அந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுக்கடுத்து செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்றது செபியில் சொல்லியிருக்க ஒரு விஷயம். ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணி அப்ளிகேஷன் ப்ராசஸ் லிஸ்டிங் அக்ரிமெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட்டு பண்ணணும். அதுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும். அடுத்தது இஷ்யூ ஆஃப் கேபிட்டல் அண்ட் டிஸ்க்ளோசர் ரெக்யர்மெண்ட்ஸ் ரெகுலேஷன், இதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவங்க கம்பெனியினுடைய ஒரு சில மாறுதல்கள், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அந்த அக்கௌண்ட்ஸ், அதாவது அந்த இது சொல்லுவாங்களே பேலன்ஸ் ஷீட் அண்டு குவார்ட்டர்லி இயர்லி ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ், அவங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது, அண்டு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க பிஸ்னஸில் போட்டிருக்க அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி கம்ப்ளீட் டிஸ்க்ளோசர் அவங்க வந்து செபிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் அந்த கம்பெனி மேலே இன்வெஸ்டர்ஸுக்கு வரக்கூடிய, மேபி அது ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவாக இருக்கலாம், அந்த விஷயத்தை ஒரு டிரான்ஸ்பரன்சி, அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொன்னேன். அவங்களுடைய நிதி நிலைமையை கம்ப்ளீட்டாக அவங்க வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கானது தான் இந்த எல்ஓடிஆர். நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட், செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட், இஷ்யூ ஆஃப் கேபிட்டல் அண்ட் டிஸ்க்ளோசர் ரெக்யர்மெண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ், இது எல்லாமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக படித்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ட்ரேடிங் மெக்கானிசம் அண்ட் செட்டில்மெண்ட். ட்ரேடிங் மெக்கானிசம் அப்படின்றது மொத்தம் 3 விஷயங்க. ஆர்டர் பிளேஸ்மெண்ட், ஆர்டர் மேட்சிங், ட்ரேட் எக்ஸிக்யூஷன். இதில் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது சிம்பிள். ஒரு ரிட்டைல் ட்ரேடராக நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாதுன்னா, என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்எஸ்சி அந்த மாதிரியான ஒரு சில ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சில் டைரக்ட் ஆக்சஸ் வாங்க முடியாது. அதுக்காக நமக்கு வந்து 2 விதமான பிளாட்ஃபார்ம்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஒன்று டைரக்ட் மார்க்கெட் ஆக்சஸ் வச்சுருக்கிற ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ், அல்லது ஒரு புரோக்கர். ஓகேங்களா? ஸோ அந்த புரோக்கர் அப்படின்றவர் இந்த பிளாட்ஃபார்ம் வச்சுருப்பார், அல்லது இந்த பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கிறவர்கிட்ட அந்த புரோக்கர் லிங்க் வச்சுருப்பார். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இந்த மாதிரி தான் உங்களுடைய ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டியை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் வந்து நீங்கள் போட முடியும். அப்படி போடுறீங்க, ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஆர்டர் மேட்சிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு பர்சன் ஏ அப்படின்ற பர்சன் ஒரு புரோக்கர்கிட்ட போடுறாரு. அந்த புரோக்கர் A1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அது பர்டிகுலர் ப்ரைஸ், பர்டிகுலர் டைம். இந்த ஆர்டர் எங்கே போகும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். அந்த எக்ஸ்சேஞ்சில் அந்த பர்டிகுலர் டைம் பர்டிகுலர் ப்ரைஸுக்கு இந்த ஏ அப்படின்ற ஒரு பை போடுறாரு இல்லைங்களா, அப்போது அந்த பி அப்படின்ற பர்சன் மேபி செல் பண்ணுறாரு அப்படின்னா அதே ப்ரைஸில் அந்த B1 அப்படின்ற அந்த செல் சைடு புரோக்கர் மூலிமா அந்த ஆர்டர் எங்கே போகும் அப்படின்னா அந்த பி அப்படின்ற பர்சனுக்கு போகும். அப்படியே வைஸ் வெர்சா செல்லுக்கு ஒருத்தர் செல் பண்ணுறாரு ஒரு புரோக்கர் மூலிமா, ஒரு ப்ரைஸ், ஒரு டைம், அது எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். அந்த டைமில் அந்த ப்ரைஸ் எந்த புரோக்கரில் பை ஆர்டர் மேட்ச் ஆகுதோ அந்த புரோக்கருடைய ட்ரேடு போட்ட அந்த பை ஆர்டர் போட்ட அந்த பர்சனுக்கு அந்த ட்ரேடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இதுதான் இப்படி நடக்கிறது தான் மேட்சிங். ஸோ இதை வச்சு அந்த போத் பார்ட்டிஸுக்கும் எலக்ட்ரானிக் ஆர்டர் புக்கில் ட்ரேட்ஸ் அப்படின்றது எக்ஸிக்யூஷன் ஆகிடுங்க. ஸோ இதுதான் ட்ரேட் எக்ஸிக்யூஷன். வேர்ல்டு வைடு ட்ரேடிங் அப்படின்றது அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது செட்டில்மெண்ட். இந்த ட்ரேடெல்லாம் நடந்துருக்குதுன்னா இந்த வியாபாரத்துக்கான ப்ராஃபிட்டோ லாஸோ ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் இல்லைங்களா? ஸோ அது வந்து எப்படின்னா, ரீசெண்டாக 2024 ட்ரேடிங் ப்ளஸ் 1 டே, அதாவது இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறோன்னா நாளைக்கு செட்டில்மெண்ட். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு அடுத்தது கிளியரிங் கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NSCCL அண்ட் ICCL. ஸோ இவங்க தான் இது சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸை வெரிஃபை பண்ணி அதாவது செட்டில்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க. ஓகேங்களா?
அடுத்தது டெபாசிட்டரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேபி இப்படி நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் மூலியமா ஷேர்ஸ் அப்படின்றது பல டிமேட் அக்கௌண்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, இவர் பை பண்ணியிருக்காரு, அல்லது இவர் இதை வித்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி அந்த மைனஸ் ப்ளஸ் அந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு NSDL அண்ட் CDSL இவங்க தான் இந்தியன் டிமேட் அக்கௌண்ட்ஸ் செபியில் அல்லது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களே NSE, PSE அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில். ஸோ உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ஸை செக்யூராக மேனேஜ் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NSDL அண்ட் CDSL. ஸோ இதுதான் ஆர்டர் பிளேஸ்மெண்ட்டில் இருந்து செட்டில்மெண்ட் வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேலிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இது யாருக்கு அப்படின்னு சொல்லினா டைரெக்டாக ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது இல்லைங்களா? ஸோ டைரெக்டாக அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி PIOன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி NRI அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு சில செக்டாருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறாருன்னா டைரக்ட் பெய்டப் கேபிட்டலில் 10% வரைக்கும் அவர் ஹோல்ட் பண்ணிக்கலாங்க. இந்த 10% அப்படின்றது 24%க்கு அதிகம் இருக்கக்கூடாது அப்படின்றது அந்த கம்பெனியோட பெய்டப் கேபிட்டல் அப்படின்றது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அந்த IPO இருக்கு இல்லைங்களா? அந்த IPOவில் அவங்க ரைஸ் பண்ணுற கேபிட்டலில் மேக்ஸிமம் 24%க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு நாம். இது மேபி அவங்களுடைய ஸ்பெஷல் ரெசல்யூஷன்ஸ், அதாவது ஒரு சில விதிமுறைகளை மாற்றி அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஓவராக ரிசர்ச் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் வேண்டாம். இன்ஸ்டியூஷனல் அதாவது ஃபாரின்லேருந்து வரக்கூடிய பணத்தை, அந்த பணம் எந்த அளவுக்கு இந்தியாவில் எந்தெந்த செக்டாரில் இவ்வளோ தான் இருக்கணும். மேபி அதாவது ஒரு சிம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டிஃபென்ஸ் அண்ட் டெலிகாம். டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. டெலிகம்யூனிகேஷன் அப்படின்றது யூசர்ஸோட ப்ரைவேசி சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ ஃபாரின் கம்பெனிஸ் அப்படின்றவங்க அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்தியன் எக்கனாமிக்கிலேயே கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நாட்டோட சேஃப்டியையும் ஒரு ஒரு சைடில் மெஷர்மெண்ட்டாக வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. இதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறது யாருன்னா RBI. அதுதான் மணி ஃப்ளோவை வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது. ஸோ இதில் சிம்பிளாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, IPO அலாட்மெண்ட் வருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து தெளிவாக அனலைசிஸ் பண்ணி அந்த ஃபேர் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் சிம்பிள். ஸோ நமக்கு மெயின்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சீலிங் அப்படின்றது நமக்கு கிடையாது, அண்டு ஃபாரின்லேருந்து வரக்கூடிய மணிக்கு மட்டும்தான். ஸோ அது வந்து அவங்க ஸ்பெஷலாக அதை வச்சு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். செபி இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சப்போஸ் உங்கள் புரோக்கர் அல்லது புரோக்கர்னு கிடையாதுங்க, ஃபினான்ஷியலாக டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிஸ் டிஃபால்ட் ஆகுது அப்படின்றப்போ, அல்லது சந்தையில் ஏதாச்சும் ஒரு முரண்பாடுகள் நடந்து தேவையில்லாத லாஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்காக இந்த IPF அப்படின்றது ரன் ஆகுது இந்தியாவில். இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அப்படின்றது ஒரு விஷயம் எதுக்கு அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த கம்பெனிஸ் ஆக்டில் இதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இதோட சிம்பிள் டெஃபினேஷன் அன்கிளைம்டு டிவிடெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ். அதாவது சப்போஸ் ஒரு நபர் ஒரு ஷேர் பை பண்ணியிருக்காரு, அதை அவரால் கிளைம் பண்ண முடியலை, அல்லது அந்த கம்பெனியிலேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட்ஸை அவர் கிளைம் பண்ண முடியலைன்னா அதை இவங்க செக்யூராக ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அது மேபி அவங்களுடைய வாரிசுகளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செக்யூராக ரைட் பர்சனுக்கு அந்த விஷயம் போய் சேரணும் அப்படின்றதுல இந்த IEPF வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலைகள் செஞ்சிட்ருக்கிறாங்க. அண்டு கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம் இந்தியாவில் எப்படி இருக்குது, ஒரு இன்வெஸ்டராக வர்றவருக்கு மேபி ஒரு முரண்பாடுகளை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது செபி ஆக்ட் 119, அதாவது 1992. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய ஒரு நபரை ஒரு தண்டனை அந்த மாதிரி ஒரு பெனலைஸ் பண்ணக்கூடிய உரிமையை வந்து செபிக்கு கொடுக்குது. ஸோ செபி ஆக்ட் 1992. ஸோ அது வந்து அப்போ என்ன அப்படின்னா மேபி அந்த தவறுகள் நடக்கிறத வந்து தடுக்க முடியும்.
அண்ட் டெபாசிட்டரிஸ் ஆக்ட் 1996 அப்படின்னா அந்த ஆக்ட் படி டிமெட்டரியலைஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது செக்யூராக ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு விதிமுறைகளை இவங்க வகுத்து வச்சுருக்காங்க இந்த ஆக்ட் மூலயமா. அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சைட் ட்ரேடிங் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் ப்ராக்டிசஸ் நடக்காமல் ஸோ தடுக்கிறதுக்கான ஒரு வேலைகள் அப்படின்றது, அதுக்கான விதிமுறைகள் அப்படின்றது இந்த விதிமுறை அதாவது இந்த ரெகுலேஷன்ஸில் அதை வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி தெளிவாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக வர்றீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வர்றீங்க அப்படின்றப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப செக்யூராக இருக்கும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பற்றின எல்லா லிங்க்குமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் போய் படித்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் ஃபார் பிகினர்ஸ். ஒரு பிகினர் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேடராகவோ அல்லது இன்வெஸ்டராகவோ உள்ளே வர்றீங்க அப்படின்றப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சிம்பிளாக படிச்சிங்கன்னா மார்க்கெட்டோட பிரின்சிபல்ஸை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் சார்ட்டர் அப்படின்றது என்ன, செபியோட இன்வெஸ்டர் சார்ட்டர் அப்படின்றது ஒன்று இருக்குதுங்க. இது மார்க்கெட்டை பார்த்தினா கம்ப்ளீட் ஓவர்வியூ உங்களுக்கு கொடுக்கும். ட்ரேடருக்கான உரிமைகள் என்னென்ன, ட்ரேடருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மார்க்கெட்டில் என்னென்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த இன்வெஸ்டர் சார்ட்டர்ஸ் அப்படின்றது கொடுக்கும். ரெகுலராக ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் அண்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸை நீங்கள் ஒரு எஃபிஐயாக இருந்தால் ரெகுலராக அதாவது ஒரு அவங்களுக்கான ஆப்ரேட்டிங் நார்ம்ஸ் என்னென்ன, கம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன, நீங்கள் எந்தெந்த மாதிரி உள்ளே வரலாம், எவ்வளோ அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஆர்பிஐ வந்து மாற்றக்கூடிய கைட்லைன்ஸை நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது டேக்ஸேஷன் பாலிசிஸ் மாற்றுவாங்க, கேபிட்டல் மார்க்கெட்டில் ஒரு சில ரிஃபார்ம்ஸ், அந்த லாட் சைஸ் மாற்றுறது இது நிறையா விஷயங்கள் கொண்டுட்டு வருவாங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் மெஷர்ஸ், அந்த பொருளாதார மாற்றங்களை வச்சு நிதிநிலை அறிக்கைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நாட்டோட எக்கனாமிக்கல் அண்டு அந்த மாதிரி ஒரு செக்டாருக்கு கவர்மெண்ட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுது, நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாம் நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸியாக கற்றுக்க முடியும். அண்டு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படின்னா சிம்பிள், ஒரு கம்பெனியில் என்ன விஷயங்கள் நடக்கணும், அது எந்த 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 வகையில் ரன் ஆகணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கான சப்போஸ் ஒரு சில முரண்பாடுகள் நடக்குது அப்படின்றப்போ அந்த ஃப்ரேம் ஒர்க்கை புரிஞ்சுக்கிறதுக்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்றது செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் நார்முங்க. இது வந்து ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன், எப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் இந்த வகையில் தான் ரன் ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் ட்ரேடிங் நார்ம்ஸ் இந்த ரெகுலேஷன் ஆக்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்தும் அதோட ஃபங்க்ஷன்ஸை புரிஞ்சுக்கலாம். எல்ஓடிஆர் ரெகுலேஷன், செபியோட எல்ஓடிஆர் ரெகுலேஷன் 2015 அப்படின்றது கண்டினியூஸாக அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிற கம்பெனிஸ் எந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இதை கொடுக்குது. அடுத்தது இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு நிறுவனம், அது பேங்க்கு, கார்ப்பரேட் எதுவாக இருந்தாலும் சரி, சப்போஸ் பேங்க்ரப்ட் ஆகுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், அதை டக்குன்னு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அந்த எஸ்ஓபின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அது இதில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது சிம்பிளாக ஒரு பிகினர் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ட்ரேடிங் எப்படி நடக்குது, செபி அதுக்கான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஆர்பிஐ அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்றவங்க பணப்பரிவர்த்தனைக்கும் அண்ட் நாட்டோட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட என்னென்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்றது எதுக்குன்னா ஒரு நிறுவனம் எப்படி ரன் ஆகணுன்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்குது. செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அப்படின்றது ஒரு ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படி தான் ட்ரேட் ஆகணுன்றதுக்கான ப்ரொசீஜரை கொடுக்குது. அடுத்தது எல்ஓடிஆர் ரெகுலேஷன் அப்படின்றது ஒரு கம்பெனி எந்தெந்த விஷயங்களை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும், அது மூலியமாக ஒரு இன்வெஸ்டர் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எஜுகேஷனை உங்களுக்கு கொடுக்குது. பேங்க்ரப்சி கோட் அப்படின்றது நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறீங்க, ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா மேபி இதில் இருக்கிற விஷயங்கள் சப்போஸ் அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆனால் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ
ஒரு இன்வெஸ்டருக்கான ப்ரொடெக்ஷன், அதாவது ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில் இருந்து உங்கள் மணியோட ப்ரொடெக்ஷனில் இருந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இதை பற்றி இன்னும் தெளிவாக நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒவ்வொரு ஆக்டுக்கான அல்லது இந்த ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கான வெப்பேஜ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் கம்ப்ளீட்டாக செபி அண்ட் எம்சிஏ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அஃபேர்ஸா, ஸோ அந்த இது அண்டு ஆர்பிஐ, ஸோ இவங்களுடைய வெப்சைட்டில் இருந்து டைரெக்டாக லிங்க் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தாராளமாக அந்த விஷயங்களை படித்து நீங்கள் இன்னும் உங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். எஸ், ட்ரேடராக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு தேவையான விஷயம். சிம்பிளாக அதை பற்றின ஒரு ஓவர்வியூனாச்சும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு அவேர்னஸோடு இருக்கிறதுக்கு உண்மையிலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஈக்விட்டி மார்க்கெட் பற்றி பார்த்துருக்குறோம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எபிசோட் நம்பர் 6 கம்ப்ளீட்டாக கமாடிட்டி மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது, அதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத சொல்லி பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ. ட்ரேடிங் கற்றுக்கிட்டு தெளிவாக பண்ணுங்கள், தெளிவாக கற்றுக்கிட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.